நிறைய கொஸ்டின்ஸ் கமெண்ட்டில் வந்து தெருக்கி விட்டுட்ருக்காங்க. ஸோ அதில் மொதல் கொஸ்டின் வந்து கேட்குறாங்க, கல்யாணம் ஆச்சு இன்னும் உனக்கு என்ன பேச்சுலர் ரூமில் என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அதுக்கு நீ தான் பதில் சொல்லணும். ஆக்சுவலி கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து என் பிஸ்னஸ்க்காக இந்த ரூம் வந்து நான் தனியாக வந்துட்டேன். ஸோ அந்த வீடு பார்க்கும்போது இது ஃபுல்லாகவே ஹெல்ப் பண்ணது இவன் தான். இவன் எங்கே இருக்கான்னா இங்கேருந்து ஒரு பக்கத்து தெரு கொஞ்சம் தூரத்தில் தான். வீடியோ பண்ணுறதுக்காக அந்த ரூமில் தான் எங்களுக்கு அந்த லைட்டிங்கு, ஸோ இது கிச்சன் செட்டப் எல்லாமே நல்லா இருக்கிறதுனால இந்த ரூமை தான் நாங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படின்னா அவசரமாக கல்யாணம் பண்ணிட்டீங்க? அவசரமெல்லாம் கிடையாது. உனக்கு அவசரம் தான், உனக்கு அவசரம். ஸ்கூல் படித்து முடித்த உடனே மேரேஜ் பண்ணுற ஆளுங்க இருக்காங்க, இந்த கிராமத்து ஆளுங்க தான் எங்கள் ஊரில் இருக்கிறவங்கலாம். ஸோ அவங்கெல்லாம் ஒரு பொண்ணுன்னா 18 வயசுலக்கிட்டே மேரேஜ் ஆகிடணும், பையன்னா 24 25 ஆச்சுனாவே அவனுக்கு வந்து மேரேஜ் பண்ணிடணும் அப்படின்ற ஒரு பண்ணலனா பண்ணி வச்சிருவாங்க. அவங்க ஊர் பேர் சொல்லு, சைல்டு அபியூஸ்ல இருந்து கம்ப்ளைண்ட் பண்ணி எல்லாத்தையும் உள்ள தள்ளி பையனுக்கு. அதனால சீக்கிரமாக மேரேஜ் பண்ணிடுவாங்க. அதே எனக்கு வந்து என்ன ப்ரெஷர்னா, எங்கள் சித்தப்பா பையன்லாம் மேரேஜ் பண்ணிட்டாங்க, தம்பி எல்லாம் மேரேஜ் பண்ணிட்டா உனக்கு எப்படா மேரேஜ் அப்படின்ற மாதிரி ப்ரெஷர் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போ இருந்து மேரேஜ் சான்ஸ் நீங்க ஆசை தீர்த்துக்கிட்ட கரெக்டா பார்த்து கல்யாணம் பண்ணி முடிச்சிட்டாங்க.